இடத்துல உட்காந்து நான் லட்சம் கொடுப்பேன். என்ன நான் ஒரு போன் பண்ணா இன்னைக்கு என் பணத்தை என்ன தேடி வரும். ஆமா, அந்த அளவுக்கு எனக்கு திறமை இருக்கு. நீங்க அதான் அந்த அளவுக்கு டாப் ஆயிட்டீங்க. நீ டாப் ஆயிட்டா நான் கீழே ஆக முடியாது. உன்னால வாழ்க்கையில உன்னால ஜெயிக்க முடியாதா? ஏன்னா நான் ஜெயிச்சிட்டு கம்பீரமா பேசுடா. எங்கடா போச்சு உன் தைரியம்? நான் வந்து ஜெயிச்சிட்டு இருந்தவன் தான். உன் தைரியம் எங்க போச்சு? நான் ஜெயிச்சிட்டு கோழ மாதிரி பேசுற. எங்க போச்சு உன் தைரியம்? கோழ மாதிரி என்ன எப்படி பேசுறாங்க? ஆமா, எப்படி உனக்கு பணிஞ்சு பறத்துறாங்க? எனக்கு பணிஞ்சு பேசல. முழுவரிய கதைய ஏன் என்ன கதை ஒழுவுற? காசு வக்கீலுக்கு கொடுக்கணும்னு கேட்டியா? அந்த வக்கீல யாரு போன் பண்ண அவங்க கிட்ட பேசிக்கிறேன். என்ன விஷயம், என்ன பிரச்சனை பேசிட்டு இப்பவே நான் பணம் தரேன். நீங்க உங்க அக்காட்ட என்ன கேட்டீங்க? பணம் கேட்டேன். என்ன சொல்லி கேட்டீங்க? வக்கீலுக்கு ஃபீஸ். என்ன வக்கீலுக்கு ஃபீஸ்? அப்படி சொல்லி கேட்டேன். எதுக்கு வக்கீலுக்கு ஃபீஸ்? அப்படி சொல்லி தான் நம்ம மேட கேட்டோம். அப்போ அதுலயும் போய் எனக்கு வந்து அது சொல்ல வேண்டியது எதுக்கு வக்கீல்? அது சொன்னா அந்த நேரத்துல வந்து ஏன் அவங்க வேலை செய்யறியா அப்படிதான் பேசும். சரி, அப்ப வக்கீலுக்கு சொன்னா மட்டும் கொடுப்பாங்களா? அது சரி, காசு கொடுக்குறானே திருப்பி கொடுக்குறானே அப்படின்ற ஒரு எண்ணத்துல கொடுக்கும். அப்ப கூட நான் நீ எனக்கு திருப்பி தர வேண்டாம், நீ சந்தோஷமா இருந்தா போதுன்னு சொன்னேன். யாரு? உன் காசு எனக்கு வேணாண்டா, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும். 5000 ரூபாய் கேட்ட அன்னைக்கே கொண்டாந்து கொடுத்தேன் கோயம்பேடுல. நைட்டு 2 மணிக்கெல்லாம் பொம்பளை தனியா வரேன் பஸ்ல. நான் வரேன், என் தம்பி பசியோட இருப்பானா, எதுக்கு கேட்டா நான் போய் சொல்லி என்ன கேட்கறான்னு எனக்கு தெரியும். ஆனாலும் அந்த 5000 ரூபாய் காசு கொண்டாந்து விடிய காத்தால உன் கையில நான் கொடுக்குறேன். கொடுத்த ஏன் எதுக்கு இந்த காசுன்னு ஒரு வார்த்தை நான் கேட்கல. ஏன் கொடுத்தேன்? ஏன் தம்பி கஷ்டப்படக்கூடாது, அவன் மனசு கொஞ்சம் கூட கலங்க கூடாதுன்னு நான் கொடுத்தேன். மனசு கலங்கி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு நிமிஷமா, என்னப்பா பிரச்சனை? ஏன் இவங்கள்ட்ட இவ்வளவு கோவம்? கோவம் இல்லைங்க, என்னை வந்து யாரு எது சொன்னாலும் சரி கேட்கறாலே நீ வந்து என்னை எகுத்து பேசும்போது அப்ப நான் வந்து பேச மாட்டேனா? ஒருத்தவங்க பேச்சு கேட்டுட்டு என்ன பேசக்கூடாது. தம்பி இதை பாருங்க, வயசு இதெல்லாம் முக்கியம் இல்லை, அதெல்லாம் பத்தி நம்ம பேசக்கூடாது. ஆனா அவங்க யாரு, அவங்க பூர்வீகம் என்ன, அவங்க உண்மையாவே உங்களை லவ் பண்ணாங்களா இல்ல உங்களை ஏமாத்துறாங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்க, சரியா? முதல்ல அது அவங்க உண்மைதான் பேசுறாங்களா இல்ல பொய் பேசுறாங்களா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு வார்த்தை பொய் சொல்லிட்டாங்கன்னா அதோட அர்த்தம் என்னன்னா நிறைய அதுக்கு பின்னாடி ஏதோ நிறைய கதைகள் இருக்குன்னு அர்த்தம். பாத்துருங்க, நியூஸ் எல்லாம் அடிக்க பாத்துருங்க. ஆமா, 2 விஷயம். ஒண்ணு, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அந்த மாதிரி ஏமாத்தல் எல்லாம் இல்லைன்னு வந்துருச்சுன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? சப்போஸ் இல்ல, அந்த பொண்ணு போய் சொல்றா, உங்களை ஏமாத்தி இருக்கா, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா விட்டுருவீங்களா? கண்டிப்பா நானே அதுக்கு தண்டனை கொடுப்பேன். தெரியுமா? இவங்க யாரு தெரியுமா? அவங்க அக்கா. இவங்க அவங்க பெரியம்மா. சரிம்மா, இப்போ நாங்க வேற எதுவும் உங்கள்கிட்ட பேச வரல, ஆனா நீங்க யாரு, உங்க அப்பா அம்மா எல்லாம் இங்க இருக்காங்க, எல்லாம் தெரியணும். ஏன்னா எங்க அப்பாவுக்கு மலையாளம், அம்மா தமிழ், கேரளா. அண்ணாச்சியாண்ட கடை வச்சிருந்தார் அப்பா. அவரு ஊனம்பட்டுருக்காக கடை கொடுத்துருந்தோம். எனக்கு அக்கா, தங்கச்சி, அண்ணன் அவங்க இருந்தாங்க. என்னை வந்து மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அக்கா வீட்டுக்கு தான். அக்கா வந்து ஒரு கிட்னி இல்லைனால எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க 2வது தரம். அதனால் அக்கா வந்து என்னை வாழ விடாத நான் தனியாக வந்து அப்பா கிட்டே இருந்தேன். அப்படியே தான் இருந்தேன். ஒரு பொண்ணு பிறந்தது, 10 வயசு பொண்ணு, எங்கள் சித்தி இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்தாங்க. அந்த குழந்தை எங்கே தான் விட்டாங்களோ தெரியாது, நான் கேட்கல. 10 வயசு பொண்ணு இருந்தது, பொம்பளை பொண்ணு. எப்போ கொடுத்தீங்க பாப்பாவை? அது எப்போ, அது என் கூட தான் இருந்தது. அந்த காந்தி நகரில் தான் சுற்றி இருக்கோம். எவ்வளோ நாள்? ஆஸ்பத்திரி, இங்கே காந்தி நகர் ஆஸ்பத்திரி போனீங்கன்னா எல்லா டீட்டெயிலில் சொல்லுவாங்க. என்னம்மா பேசுறீங்க? சொல்லுங்க மேடம், நான் உண்மைதான். 10 வயசு குழந்தை இருந்ததா அது காந்தி நகரை சுத்திட்டு இருக்குமா? இல்லை, அங்கதான் கடையில் அங்கதான் வளர்ந்தது மேடம். உங்க பொண்ணு தானே? என் பொண்ணு தான். எப்ப கொடுத்தீங்க சித்திக்கு? சித்தி கொடுக்கல மேடம், அவங்க தான் பார்த்துருந்தாரு, எங்க அப்பா தான் பார்த்துருந்தாரு. சரி, நீங்க எங்க இருந்தீங்க? நான் தனியா இருந்தேன். நான் எப்ப கொடுத்தீங்க உங்க அப்பாட்ட? எங்க அப்பாட்ட வளர்க்குறான், அவங்க தான் வளர்த்தாங்க. இது மாதிரி அக்கா வீட்டுக்கு தான் என்ன 16 வயசுல. நீங்க அப்பாட்ட தான் போனீங்க சொன்னீங்க? அப்பா கிட்ட தான் இருந்தேன் மேடம். நான் தனியா போயிட்டேன். இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் விருப்பம் கிடையாது. யாரு? எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு விருப்பம் கிடையாது. எப்ப போனீங்க உங்க அப்பா வீட்டுல இருந்து? நான் போய் 4-5 வருஷம் ஆகுது. எங்க போனீங்க? நான் எங்க ஃப்ரெண்டுங்க வீட்டுல இருந்து. எனக்கு விருப்பம் இல்லை கல்யாணம் பண்றதுக்கு.